எங்கே கால் வைக்கிறோம் என்று கூட தெரியாமல் வேகமாக ஓடினான். காடு முழுவதும் பெரும் சலசலப்பு. சில நிமிடங்களில் அவன் முன் ஒரு பழைய கல் பாலம் தெரிந்தது. அவன் உடனே அந்த பாலத்தில் ஓடினான். மறுபுறம் சென்றபோது குரங்குகள் திடீரென நின்றுவிட்டதை கவனித்தான். அவை பாலத்தின் தொடக்கத்தில் நின்று கோபமாக அவனை பார்த்து கொண்டிருந்தது. அந்த பாலம் ஒரு மறைமுக எல்லை போல இருந்தது. எப்படியோ தப்பித்தோம் என்று செழியன் ஆழமாக மூச்சுவிட்டான். சோர்வும் பசியும் அவனை வாட்டியது. 2 அடி எடுத்து வைத்தான். அவன் முன் ஒரு வாழை மரம். ஆஹா, என்னே கடவுளின் கருணை! உடற்பயிற்சியும் செய்ய வைத்து உணவும் கொடுத்திருக்கிறார். அவன் சில வாழைப்பழங்களை பறித்து சாப்பிட்டான். அதன் பின் சுற்றும் முற்றும் கவனமாக பார்த்துவிட்டு அருகில் இருந்த மரத்தின் கீழ் படுத்து உறங்கினான். காலையில் பறவைகளின் சத்தம் அவனை எழுப்பியது. பின் மேலும் சில வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். தொடரும்.